லாட்டரி கிங்னு சொல்ற மார்டின் அவர்கள் டிஎம்கேக்கு 509 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்ட் மூலியமா டொனேஷனா கொடுத்திருக்காங்க. அதுவும் தன்னோட ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ் லிமிடெட் கம்பெனி மூலியமா. இது நாங்களாம் சொல்லல, எலெக்ஷன் கமிஷன் அபிஷியலா பப்ளிஷ் பண்ண டேட்டால இருந்து சொல்றோம். மைனேட்டா வெப்சைட்ல போய் நீங்க கிராஸ் செக்கும் பண்ணி பாத்துக்கோங்க. அதை எப்படி பார்க்கணும்னு நாங்க ப்ரீவியஸ் போஸ்ட்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அதாவது அவங்க 2020 அக்டோபர் 23 இருந்து 29க்குள்ள 60 கோடி ரூபாய் டிஎம்கேக்கு எலக்டோரல் பாண்ட் மூலியமா டொனேஷன் பண்ணிருக்காங்க. 2021 ஏப்ரல் 5 இருந்து ஜனவரி 11 2022 வரை 249 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்ட் மூலியமா அதே மார்டின் குரூப்ஸ் டிஎம்கேக்கு டொனேஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 11 2022 இருந்து அக்டோபர் 12 2022 வரை 160 கோடி ரூபாய் டொனேஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 2023 ஏப்ரல் 1 இருந்து நவம்பர் 11 வரை அதே மார்டின் அவருடைய கம்பெனி 40 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்ட் மூலியமா டொனேஷனா கொடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா 509 கோடி ரூபாய் டிஎம்கேக்கு எலக்டோரல் பாண்ட் மூலியமா டொனேஷனா கொடுத்ததா எலெக்ஷன் கமிஷன் அபிஷியலா மைனேட்டா வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. கிராஸ் செக் பண்ணனும்னா வெப்சைட்டை செக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லங்க, மம்தா பானர்ஜி அவர்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ்க்கு டிஎம்கே விட அதிகமா 542 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்க்கு 154 கோடி ரூபாயும், பாஜகவுக்கு 100 கோடி ரூபாயும், காங்கிரஸ்க்கு 50 கோடி ரூபாயும் பாகுபாடு இல்லாம எல்லா கட்சிக்கும் கொடுத்திருக்காங்க. என்ன மனசியா? இப்போ ரீசெண்டா அவங்க சட்ட ரீதியான சிக்கல்களை சந்திச்சிட்டு இருக்கதா ஒரு தகவல் வருது. இந்த டொனேஷன் கொடுத்தது மார்டின் அவருடைய மருமகனான, அதாவது டிவிக்கில இருக்க ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு தெரியுமா இல்ல தெரிஞ்சும் தெரியாம இருக்காரா அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.